போகிறேன்னு. இந்த பாருங்களேன், நான் வந்து இன்னைக்கு வெள்ளை சுண்டலில் ஒரு சைட் டிஷ் பண்ணி வந்து உருளைக்கிழங்கு அவிச்சு அதில் பூரி பசைஞ்சு சுட போகிறேன். அது ரெண்டையுமே உங்களுக்கு ஒன்றுன்னா நான் காமிக்கிறேன். இந்த பாருங்கள், சுண்டலுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு, முந்திரி, இந்த பாருங்க இஞ்சி, இதெல்லாம் வந்து இப்போ நான் மிக்சியில் அரைச்சிட்டு வர போகிறேன். சன்னா பண்ணலாங்க, எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓ, சன்னா பண்ணுறதுக்கு போவோம். பாருங்க, பாத்திரம் வச்சிருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். இந்த பாருங்களேன், நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. போட்டு வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் இதில் வேக வச்சுருக்கேன். நம்ம இப்போ இதில் போடுவோம். அதை இதை நல்லா எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா வாட்டிக்கலாம். இது பாருங்க, மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி, கொத்தமல்லி பொடி, சன்னா மசாலா பொடி எல்லாம் வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். பாருங்களேன், அதுக்கு தக்கன உப்பு போடுறேன். நம்ம எண்ணெயில் இந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ பாருங்க, சுண்டலை வேக வச்சுருந்தோம் இல்லையா, இதில் போட்டேன். சூப்பராக சுண்டல் கறி ரெடி ஆயிடுச்சு நிமிஷமா. இப்போ இதுக்கு நான் உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கேன். அதோட மாவு போட்டு பிணைஞ்சி உங்களுக்கு ஒரு பூரி காமிக்க போகிறேன். நீங்களும் அதே மாதிரி செய்வீங்களா? இந்த பார்த்தீங்களா, சூப்பராக பண்ணியாச்சு பாருங்க நிமிஷமா. எல்லாம் ரெடி பண்ணிட்டு அடுப்புக்கிட்ட வந்தோம்னா எந்த வேலையும் நிமிஷமாக பண்ணிடலாங்க. பார்த்தீங்களா, சூப்பராக பண்ணியாச்சு, நிமிஷமாக பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போடலாம். பார்த்தீங்களா, நல்லா முடிஞ்சிச்சு. இப்போ இன்னொரு சீக்கிரட்டும் போடலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றலாம். முடிஞ்சிச்சு. உப்பு பார்த்துருவோமா? எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க. பெரிய ஹோட்டல் 5 ஸ்டார் வைக்கிறது மாதிரி இருக்குதுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஓகேங்க, இதை நிறுத்திட்டு நான் வந்து உங்களுக்கு பூரிக்கு காமிக்கிறேன். ஓகேங்க, தேங்க்யூங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்க, வேக வச்சுருக்கேன். அது கூட நம்ம உருளைக்கிழங்க நல்லா பிசைஞ்சிட்டு உப்பு போட்டிருக்கேன். நல்லா வேக வச்சுருங்க. நீங்கள் அந்த நம்ம இதுக்கு சைட் டிஷ் பண்ணுறோம் இல்லையா, சன்னா, அது கூட போட்டு நீங்கள் வேக வச்சிடலாம். இந்த பாருங்கள், தண்ணியெல்லாம் ஊற்றாமல் நம்ம மைதா போட்டிருக்கோம். இது கூட தேவைப்பட்டால் சும்மா தெளிச்சிட்டு பிசைஞ்சிக்கலாம். தேவையில்லைன்னா நம்ம அப்படியே விட்டுடலாம். இது வந்து இந்த சின்ன பிள்ளையில எங்கள் தம்பி என் கூட இருப்பான். அவனுக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு போட்ட பூரி வந்து அப்படி ஒரு இஷ்டம். அதே மாதிரி அவன் ஊர்லேருந்து வந்தாலும் நான் இந்த சன்னாவும் பூரியும் தான் பண்ணுவேன்.
இந்த சன்னா பூரின்னொன்னே எனக்கு அவன் நினைவு தான் வருது. ஓகேங்க, பிசைஞ்சிட்டேங்க. தண்ணி தேவைப்படலைங்க. பாருங்களேன், இப்போது அந்த பூரிகளை போட்டு எடுக்க போகிறேன். நான் அந்த உருளைக்கிழங்குல மைதா மாவு போட்டு பிசைஞ்சிருந்தீங்கன்னா அந்த பூரி பாருங்க சூப்பராக ஊற்றிடுது. அதே வெள்ளையா டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்குங்க. நம்ம வந்து மாவில் ஆளு போட்டு பிசைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அவ்வளோ நல்லா இருக்கும். அவ்வளோ நல்லா பிடிக்குங்க. நீங்கள் இதை வந்து அவங்களுக்கு செய்து பாருங்கள், சரிங்களா? இந்த பாருங்கள், அடுத்த பூரி போடுறேன்.